என் தங்கப்பிள்ளையே, அஷ்டமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம், இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனமாக நீ தெரிந்து கொண்டால் திடீர் ராஜயோகத்தை நிச்சயமாக நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். உனக்காக என்றும் உன்னை காக்கின்ற இந்த வராகி நான் இருக்கும் பொழுது ராஜயோகம் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா? யோகம் என்றால் என்ன? எதுவுமே நீ யோசித்தது போல கிடைப்பது. ராஜயோகம் என்றால் என்ன? நீ யோசித்ததை விட பல மடங்கு அதிகமாகவும் நிலைத்ததாகவும் உனக்கு கிடைப்பதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கத்தான் போகின்றது. என் குழந்தையே, வலிமையானவருக்கு வலியை தாங்கும் சக்தி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு வலிக்காமல் இருக்காது. நிச்சயமாக வலிகளும் வேதனைகளும் இங்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்யும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? அத்தனை உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக தந்திட வேண்டும் அல்லவா? இனி எந்த இடத்திலும் எதையும் நினைத்து கலங்காதே, எந்த இடத்திலும் எதை நினைத்தும் வருந்தாதே. உன்னை சுற்றிலும் உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மாற்றங்கள் பல, திருப்பங்கள் பல, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் பல என்று ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்கு பலவிதமான அதிர்ச்சியூட்டும் செய்திகளை உன் வாழ்க்கையில் தொடர்ந்து உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்காமல், எல்லா சூழ்நிலையிலும் நீ வருந்தாமல், சட்டென்று இந்த சூழ்நிலைகளை உன் வசமாக்கிக் கொள்ள நீ துணிந்து நிற்கும் பொழுதுதான் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே, எல்லாமுமே உனக்கு சரியானதாகவே நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எல்லோருமே வேடிக்கை தான் பார்க்கிறார்கள், யாரும் கை கொடுத்து உதவ முன்வரவில்லை என்று சொன்னாயல்லவா? இந்த நேரம் உனக்கு நிச்சயமாக சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைத்தால்தான் ஒரு திறமையற்றவன் வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது கிடைக்காததால் ஒரு திறமையானவன் இருந்த இடம் தெரியாமல் போகிறதும் உண்மைதான் அல்லவா? உனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உனக்குள் இருக்கின்ற திறமையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். நீ யார் என்று நீ உனக்கே உன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியோக கிடைக்கும். அத்தனை சூழ்நிலையிலும் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மன உறுதியும் என்றும் என்றென்றும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்தில் யார் இருக்கிறார்கள், யார் இல்லை என்பதனை பற்றி எல்லாம் கலங்காதே. இனி உனக்காக நான் வருகிற இந்த காலங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. வராகி சொல்வது போல, நாம் விரும்பியபடி வாழ்க்கை ஒரு நாள் மாறும். இன்று எதுவுமே நடக்கவில்லை என்று நீ நினைத்தாலும் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்கும். நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம், இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை உணர்ந்தாலே நாம் எப்பொழுதும் யாருக்கும் எதையும் கொடுக்க தயங்க மாட்டோம். நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்காக நாம் எதையும் கொடுக்க தயங்க மாட்டோம். வாழ்க்கை ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது. ஓடிக்கொண்டே இருக்கும் நேரத்தில் எதையுமே நீ தொலைத்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை, உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள தயாராக இரு. இந்த நேரம், இந்த வாழ்க்கை
உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகவும் தரமாகவும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதுவுமே இங்கு மாறிவிடப் போவது கிடையாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களும் வந்துவிடப் போவது கிடையாது. ஆனால் எல்லாமும் நடக்கும் பொழுதும், எல்லாமும் கிடைக்கும் பொழுதும், இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மேலும் மேலும் உன்னை பல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் தயங்காமல் நில், எந்த சூழ்நிலையிலும் பதறாமல் நில். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்னதான் நடந்தது, ஏதுதான் நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நாம் வருந்துவதை விட இனி நடப்பது எல்லாமும் நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த நம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்க்கை. நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதனால் எப்பொழுதும் இதை விட்டு விடாமல், எந்த சூழ்நிலையிலும் இதை தவிர்த்து விடாமல், என் பிள்ளை நீ முன்னால் நின்று உன்னை சந்தோஷப்படுத்தி பேரானந்தப்படுத்த தயாராக இரு. உன்னுடைய மகிழ்ச்சியை யாரும் இங்கு நிச்சயமாக உனக்கு தரப்போவது கிடையாது. உன் சந்தோஷம் உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, உனக்கான வெற்றி உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் என் குழந்தை நீ உன் சந்தோஷத்தை உன்னிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். எல்லாமும் மாறும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் மாற்றங்களை கொண்டு வரும். இனி என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், அத்தனையிலும் நீ உன்னை எப்பொழுதும் உன் வசமாக்கி மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி இந்த வாழ்க்கை வருகின்ற நேரத்தில் நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இது உனக்கான வாழ்க்கை. இங்கு இருப்பது எல்லாமும் உனக்கான வாய்ப்புகள். இங்கு கிடைப்பது அத்தனையும் உனக்கே உனக்கான விஷயங்கள். அதனால் எதையுமே என் பிள்ளை நினைத்து கலங்காதே. எதையுமே நினைத்து என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்றாலும், உன்னை சுற்றி என்ன கிடைக்கும் என்றாலும், அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாதல்லவா? இன்று அஷ்டமியினுடைய ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி நாளில் என் பிள்ளையே, தெய்வங்களை எல்லாம் வணங்குவதற்கு மிகச் சரியான மிகச் சிறப்பான ஏற்ற நாள். இந்த நாளில் நீ எதையெல்லாம் எண்ணினாலும், எதையெல்லாம் நீ நினைத்தாலும், உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். என் குழந்தையை, அத்தனையிலும் நாம் நினைத்தது நடக்கும், நாம் எதிர்பார்த்தது நடக்கும், நாம் ஆசைப்பட்டது கிடைக்கும், நாம் சாதிக்க துடித்தது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி வேறெதையும் நினைத்து என் பிள்ளை நீ தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி பேரானந்தத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையும் உன்னை நிலையாக வாழ வைக்கட்டும். அத்தனையும் உன்னை மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வழிநடத்தட்டும். மனநிறைவோடு நின்று நீ உன் வெற்றியை பெறுவதோடு மட்டுமல்லாமல், இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு நிச்சயமாக சொல்லிவிடத்தான் வேண்டும். உன்னை காலம் முழுமைக்கும் நான் முன்னின்று வழிநடத்த தயாராக இருக்கின்றேன். வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை எப்பொழுதும் காப்பாற்ற நான் தயாராக இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடந்து விடுவது எல்லாமும் இனி
என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும், ஏது நடக்கும் என்று உனக்கே உன்னை புரிய வைக்கும். உன்னை சுற்றிலும் இந்த மாற்றங்கள் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி தேடி வந்து உனக்குள் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை கலக்கம் கொள்ளாதே. உனக்கு நடக்கவிருப்பது எல்லாமுமே இனி இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதில்தான் கவனம் வேண்டும். உன்னை ஏதுவாக மாற்றப் போகிறது என்பதில் கவனம் வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் தெய்வம் நினைத்தால் ஒரு அதிசயத்தை உனக்கு நிச்சயமாக நடத்தத்தான் முடியும் அல்லவா? தெய்வம் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் பிறக்கத்தான் வேண்டும் அல்லவா? இனி எதனாலும் என் பிள்ளை நீ வருந்தாது. எதனாலும் என் பிள்ளை மனமுடையாது. உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாகவும் உறுதியாகவும் பெற்றுக்கொண்டாயானால் அந்த இடத்தில் இந்த தாயானவளினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகின்ற நேரம், உனக்காக அத்தனையும் நடத்துகின்ற நேரம், என் குழந்தை, ஒருபோதும் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. ஒருபோதும் உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் உன்னால் மாற முடியும். எல்லா நிலையிலும் உனக்கேற்றது போல உன்னால் மாறிவிட முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு. அதை நீ நம்பினால் போதும். உனக்கு வரக்கூடிய பல தீய விஷயங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனையும் புரிந்து கொள்வாய். தலைகணத்தோடு இங்கு யாரையும் தாழ்த்தி பேசாமல் இருந்தாலே போதும். மற்றவர்கள் மத்தியில் நீ உயர்த்தி பேசப்படுவாய் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையிலும் உனக்கு பல நல்லது நடக்கும் என்பதுதான் உண்மை. இனி உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை உன் முன்னால் நடத்தும். உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும். இதை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் இதை என் பிள்ளை மறந்து நீ தவிக்கக்கூடாது. உன்னை சுற்றி நான் என்னவெல்லாம் உனக்கு தர நினைத்தாலும், உன்னை சுற்றி எதையெல்லாம் நான் உனக்கே உனக்கானதாக கொடுக்க நினைத்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு உன் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை நீ வளர்த்து கொள்வாய். நீ நினைத்தால் இங்கு எதையும் உன்னால் சாதிக்க முடியும். நீ நினைத்தால் எதையும் உன்னால் இங்கு நிச்சயமாக நிறைவேற்றிவிட முடியும். நீ ஆசைப்பட்டால் எல்லாமுமே இங்கு நடக்கும் அல்லவா? நீ ஆசைப்பட்டால் எல்லா விஷயங்களும் இங்கு உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா? அதுதான் நடக்கப் போகின்றது. உனக்கு கிடைக்கவும் போகின்றது. இதுவே உன் வாழ்க்கையாகவும் மாறி உன்னை பேரானந்தப்படுத்தப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் எப்பொழுதும் தெளிவாக எடுத்துக்கொள்ள நீ தயாராக இரு. எப்பொழுதும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தரக்கூடிய உண்மைகளை கண்டு பேரானந்தப்படு. உனக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வம் இருப்பதை யாராலும் மாற்றவும் முடியாது. யாராலும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. தெய்வம் உன்னை வழிநடத்துவதை யாராலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மிளிர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் சிறப்பாக மாற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அத்தனையிலும் உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன் என்பது மட்டும் உன் புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும். என் குழந்தையே, ஒழுக்கம் என்பது உயிர் போன்றது. வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டு விட்டால் அதன் பின் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் அழகும் நேர்த்தியும் தானாகவே உண்டாகிவிடும். அதனால் எதையுமே நல்லொழுக்கத்தோடு செய்ய தொடங்கு. நிச்சயமாக உன்னையே அறியாத பல நம்பிக்கை உனக்குள் பிறக்கும். உன் மீது உனக்கே மிக பெரிய மாற்றங்களும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.